ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு, எந்த ஏஎம்சியினுடைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் பொதுவெளியில் என்னன்னா, நீங்கள் காஸ்ட்டை சேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதற்கான வழிமுறை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே வழிமுறை என்னன்னா நீங்கள் டிரெக்டில் போனால் உங்களுக்கு காஸ்ட் சேவிங் இருக்குன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதாவது டைரக்டுக்கும் ரெகுலருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. பட் டைரக்டரே போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் அசியூம் பண்ணிப்போம். எங்கே போகிறீங்க? நேராக போய் ஒரு பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் வாங்குறீங்க. அப்போது பிளாட்ஃபார்மில் முதல்ல என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியமே இல்லை. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல உங்களை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கலாம். அதுலேயே உங்களுக்கு காஸ்ட்டு தேவையில்லாமல் உங்கள் மேலே ஏறி உட்காந்துருது. அந்த காஸ்ட்டை பார்க்காம நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த காஸ்ட்டை பார்த்து வாங்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பமே ஒரு காஸ்ட்டு தான். இதில் நான் சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. 150 200 rupees. அதுவே தேவையில்லாத வெட்டி செலவு. ஸோ பாருங்கள், காஸ்ட்டை சேவ் பண்ணு, நான் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லும்போதே அந்த இடத்துலையே வழுக்கி விழுந்துருது அந்த ஆர்குமெண்ட்டு. தப்பான ஒரு தேவையில்லாத காஸ்ட்டை உங்கள் மேலே சுமத்திடுறாங்க. அந்த காஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து இன்கர் பண்ணுறீங்க. ஒரு வாட்டி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 10 20 கொடுக்குறீங்க. இதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ இந்த காஸ்ட் அப்செஷன் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில் எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் நீங்கள் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, அந்த காஸ்ட் அப்செஷனுக்கே நீங்கள் உண்மையாக இல்லை, அதுலேயே நீங்கள் ஏமாந்து தான் போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பட் அது இல்லை இந்த வீடியோனுடைய மெயின் சாராம்சம். அந்த இடத்துல போய் நீங்கள் எப்படி தேர்வுகளை செய்கிறீங்க. இப்போ நான் பார்த்த ஒரு விஷயத்தை பிளண்ட்டாக சொல்கிறேன். 2021 டைரக்ட் ஆப்ஷனில் எல்லாரும் வாங்கின ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், ஒரு ப்ளூ சிப் ஸ்கீம். அந்த ஸ்கீமை அன்னைக்கே வாங்கக்கூடாது என்பது என்னுடைய கிளியர் ஒப்பீனியன். இப்போ எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, இதை வாங்கலாமான்னு. நிச்சயமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீம் நல்லா பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எங்கள் கிளைண்ட்ஸுக்கு நம்ம அந்த ஸ்கீமை வாங்கியே கொடுக்கல. மாறாக அன்னைக்கு யாரும் வாங்காத ஒரு ஸ்கீமை நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணணும்னு நான் தெளிவாக ஃபீல் பண்ணுறேன். அது வேற ஒரு ஏஎம்சியோடது. ஸோ எந்த ஸ்கீம் நல்லா பண்ணும் அப்படின்ற இடத்துல இருந்தால் என்னுடைய ஏஎம்சி தேர்வே ஆரம்பிக்குது. எந்த ஏஎம்சி நல்லா பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ண அங்கேருந்து நம்ம ஸ்கீமுக்கு வர்றதே கிடையாது. இதுதான் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு மையப்புள்ளி. என்னை பொறுத்த வரைக்கும் the scheme is the king, not the AMC. ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏஎம்சியினுடைய ஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் பேட்டர்ன், ட்ரஸ்டீஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ், சிஐஓஸ், மார்க்கெட்டிங் மெத்தடு, இதெல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டில் இருக்கான்றதை நம்ம அதுக்கு அப்புறம் தான் வேலிடேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்கீம். ஸோ ஸ்கீம்லேருந்து தான் ஏஎம்சிக்கு போகிறோமே வழிய ஏஎம்சிலேருந்து ஸ்கீமுக்கு வரதில்லை. இது அடுத்த இம்பார்ட்டண்ட் தேர்வு முறை. 3வது பாயிண்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் அப்செஷனை பற்றி பேசணும், ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எம்பசைஸ் பண்ணோம். 2வது
ஸ்கீம் தான் கிங்னு சொன்னோம். இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு வரும். சார் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு சார், இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், பாஸ் பர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறவங்களுக்கு இன்வெஸ்டிங்கே தெரியாது. என்ன சார் இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அவசியமா நீங்கள் கேட்கலாம். எஸ், இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அதோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. 495 ரூபாயில் ஐடிசியோட பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தா சூப்பர், கரெக்ட் தானே? ஆல் டைம் ஹைல டிமார்ட்டுடைய பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சூப்பர். 1000 ரூபாய்க்கு மேல போன பிட்லைட்டோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சூப்பர். அந்த விலையில நீங்க அந்த ஸ்டாக்ஸ் வாங்கினா காசு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. இதேதான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பண்றான். நீங்க காசை கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான், இதே ஸ்டாக்கை பீக்ல போய் வாங்குறான். பாஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது நீங்க காசை அள்ளி அவன் மேல தெளிக்கிறீங்க. அந்த பணத்தெல்லாம் அவன் ரவுண்ட் அப் பண்ணி இது மாதிரி தான் வாங்குறான். அப்ப இன்டைரக்டா நீங்க எதை செய்யக்கூடாதோ அதை தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த நேரத்தில் செய்யறாங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நல்ல கம்பெனி, நான் இதெல்லாம் தான் வாங்குவேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுட்டான். அதுல இருந்து அவன் மாறவே முடியாது. ஸோ திருப்பி போய் அதையே பண்றான். அப்ப என்ன ஆகுது, அந்த முதலீடு தோத்து போயிடுது. ஸோ காஸ்ட்டை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஏஎம்சி தான் நல்ல ஏஎம்சின்னு போய் மூணாவதா பாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லி 3 பிரின்சிபலை அப்ளை பண்ணி வாங்கின முதலீடு தோத்து போச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். மெத்தட் தப்பு. மெத்தட் தப்பானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இதை வச்சு 4 இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்டே பண்ணாதீங்க, வேஸ்ட் அப்படின்னு. என்னங்க ஆர்குமெண்ட் இது? ஸ்டாக்ல பண்ற தப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணா எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? தப்புங்கிறது எங்க பண்ணாலும் ஒண்ணுதான். So you should avoid the mistake. Instead you are saying that, oh, don't invest there, that place is a bad place to invest. So come to me, I will give you stock tips. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் நரேட்டிவ். பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், சஸ்டைனபிளா யாராலையுமே சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாக் டிப் கொடுக்கவே முடியாது, நான் உட்பட. ஏன்னா you will be manufacturing ஐடியாஸ் பிகாஸ் பீப்புள் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் யூ. அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு பண்ணுறதுக்கே நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுப்பீங்க. நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும்போது தவறுகள்லாம் நடக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்யறது தான் உங்களுடைய மோட்டிவா இருக்க ஒழிய முதலீட்டில் வெற்றி அடையிறது உங்களுடைய மோட்டிவ் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ட்ரிவன் இன்வெஸ்டிங் இப்படிதான் இருக்கு. இதைத்தான் நான் குறை சொல்லிட்டு இருக்கேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் யாரு டிப்பு கொடுக்குறாங்கன்றது ஒரு விஷயம் இல்லை. நான் கொடுத்தாலும் அதே தப்பு தான், நான் அதே மிஸ்டேக் தான் பண்ணுவேன். அதனால தான் கொடுக்கறது இல்லையே தவிர நம்ம பண்ற மிஸ்டேக் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாதுன்ற அளவுக்காக நமக்கு ஒரு பேசிக் பொறுப்பு இருக்கணும்ல, அதுதான் காரணம். ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல எல்லாருக்கும் தோல்வியை அந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ல தேடி கொடுத்துருக்கு. ஏன்னா வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட்னுவாங்க. விலை ஏறதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க முதலீடுகளை செஞ்சீங்கன்னாக்கா நாளைக்கு விலை இறங்கும் போது நீங்க அதை விற்கவும் தள்ளப்படுவீர்கள். நான் சொல்றது மியூச்சுவல் ஃபண்டே. மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள நீங்க புகுத்துனீங்கன்னாக்கா விலை ஏற ஏற உங்களுக்கு பணம் வருது, பணம் வர வர நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்புறம் விலை இறங்குது, விலை இறங்கும் போது பணம் வெளியே போகுது, அப்ப நீங்க விற்க போறீங்க. இது உறுதியா நடக்க போகுது. இது நடக்கும்போது யாரெல்லாம் ஜெனுவின் இன்வெஸ்டரோ அந்த ஃபண்டில் இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமா பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா ஒரு ப்ரொசஷன்ல போறீங்க, நீங்க எல்லாரும் போறோம். இந்த ப்ரொசஷன்ல ஒரு 20% ஆஃப் த பீப்புள் அன்ரூலியா இருக்காங்க, ஆர்டர்லியா போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த ப்ரொசஷன்ல ஸ்டாம்பீடு வருது. யார் ஆர்டர்லியா போறானா அவன் மேல மிதிச்சுட்டு போயிடுவானுங்க. இதுதானே நடக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இதுதான் நடக்கும். ஸ்டாக் டிப் கொடுத்தாலும் இதுதான் நடக்கும். மொமெண்டம் படி போனாக்கா இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முதல்ல வித்துட்டு போயிடுவேன், நான் கெட்டிக்காரன் அப்படின்னு. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரும் நினைக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரும் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல லிக்விடிட்டி எல்லா நேரத்திலும் இருக்காதுங்கிறதே மறந்து போயிட்டாங்க அல்லது மறைக்கிறாங்க. ஸோ இப்போ 4th பாயிண்ட் நம்ம சொல்றோம், மொமெண்டம் ட்ரிவன் இன்வெஸ்டிங் பண்ற ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. ஸோ 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம், மறுபடியும் ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட், வெறும் காஸ்ட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கக்கூடாது. ஏன்னா லோயஸ்ட் காஸ்ட் இருக்கக்கூடிய
ஃபண்டு பர்ஃபார்மே பண்ணாமல் கூட போகலாம். ஸோ காஸ்ட் மஸ்ட் நாட் பி த ஒன்லி டெசிஷன் மேக்கர். ரெண்டாவது, ஏஎம்சிலேருந்து ஸ்கீமுக்கு வரக்கூடாது. ஸ்கீம் ஷுட் ஆல்வேஸ் பி த கிங். ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஏஎம்சியை செலக்ட் பண்ணணும். மூணாவது, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்கவே கூடாது. இட் இஸ் நாட் அ டிரைவர். நாலாவது, மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த 4 விதிகளை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எந்த ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற முடிவுக்கு வரணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கடந்த காலத்தை நீங்க ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்கை மதிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்க பணத்தை யார் மதிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் உங்க பணத்தை கொடுப்பீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். காஸ்ட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த பாயிண்ட்ல நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். யாரெல்லாம் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஓப்பனாக எழுதுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு ரைட் வாட் எவர் யூ வாண்ட். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். அவங்களும் இதில் என்ன நிறை குறை இருக்குன்றத வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பேசும்போது நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபெயில் ஆகியிருந்தால் கூட அவங்க அந்த ஃபெயிலியர்லேருந்து மீண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாதையில் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.